ஆன்லைன் கல்வி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு சமூக ஊடகங்கள்ல பெருசா பரவப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒடிசாவை சேர்ந்த ஒரு நபர் அவரோட அக்காவை புதைச்ச இடத்துல இருந்து எடுத்து அதை கொண்டு போய் பேங்க்ல போய் எனக்கு ப்ரூஃப் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்ச அந்த விஷயம் தான். இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாலும், இந்த வீடியோவை நீங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நான் கொஞ்சம் இந்த விஷயத்தை டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சொல்ல போறேன். இதே மாதிரி நான் தொடர்ச்சியா எல்லா வீடியோஸ்லயுமே நான் கொஞ்சம் ஒரு பக்கம் தள்ளி வேற ஆங்கிள் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கும் அதோட பேஸ் லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, ஒடிசாவை சேர்ந்த ஒரு நபர், அவர் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜித்து முண்டா. அவர் ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவர். அவரோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகல. அவர் இவங்க கூட தான் வாழ்ந்துட்டு வந்திருந்திருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருந்திருக்காங்க. இந்த அமௌண்ட்டை பேங்க்ல போய் கிளைம் பண்ணா நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை போய் அவங்க பேங்க்ல கேட்க போக, பேங்க்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கான சர்டிபிகேட், ப்ரூஃப், ஐடென்டிட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு அது என்னன்னே தெரியல. எனக்கு அவருக்கு என்னன்னு தெரியாதனால ப்ரூஃப் வேணுங்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ப்ரூஃப் அந்த பாடி தான். அதனால அந்த பாடியவே எடுத்து போட்டு பேங்க்கு கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க போலீஸை பார்த்துட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அவருக்கு இந்த பேங்க் அது எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்ற ஐடியா இல்லை, அவருக்கு அந்த நாலேஜ் இல்லைங்கிறதுனால அவரை எந்த கேஸ் இது மாதிரி எதுவும் போடாம அவருக்கு அந்த பிணத்தை கொண்டு போய் நீங்க அங்கேயே புதைச்சிருங்க, உங்களுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பேங்க் ஸ்டாஃப்ஸ் தனியா உங்களுக்கு லெசன் எடுத்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு வச்சு அவருக்கு அந்த பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனா பெருசா சமூக ஊடகத்தலங்கள்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா, இது ஒரு இந்த மாதிரியும் மனுஷங்க இருக்காங்களே, இந்த புரிதல் இல்லாம இருக்காங்களே, இது சில பேர் பேங்க் மேல நிறைய அதிருப்தி அடைவாங்க. இந்த மாதிரி ஒரு வயசானவரை கூப்பிட்டு இப்படி அலைய வச்சு இந்த மாதிரி ஒரு பிணத்தை எடுத்துட்டு கொண்டு வர அளவுக்கு இவங்க அஜாக்கிரதையா நடந்திருக்காங்க, இவங்க சரியா நடந்துக்கல அப்படின்னு பல பேர் பேங்க் மேல கோவப்படலாம். இல்ல சில பேர் இந்தியா இன்னும் இந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கா, இன்னும் படிப்பறிவு இல்லாம இருக்குதா, பேங்க்ல போயிட்டு ஒரு அமௌண்ட் எடுக்க கூட தெரியாம இருக்காங்களான்ற மாதிரியும் ஒரு சில பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதாவது இது ரெண்டு விதமா சொன்னால, இந்த ரெண்டுமே வேற மாதிரி பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 10% அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேங்க்ல எப்படி ஆப்ரேட் பண்ணுது, இந்த மணி எப்படி எடுக்கணும், இது எதனா போயிடுச்சுன்னா வந்துச்சுன்னா எப்படி எடுக்கணுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறும் 10% பேருக்கு மட்டும்தான் தெரியும். மீதி இருக்கக்கூடிய 90% மெம்பர்ஸ்க்கு அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இவர் ப்ரூஃப் வேணுங்கிறதுக்காக இவர் அவரோட அக்காவை பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. ஆனா எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்வாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அலைஞ்சு பார்ப்பாங்க, அதுக்கு மேல கிடைக்கல அப்படின்னா போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கல்ல. இந்த மாதிரியான நபர்கள் தான் இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடியவங்க. எல்லாருமே அவங்க பணத்தை போட்டு கொண்டு காமிக்க மாட்டாங்க, அவங்களுக்கான கைடன்ஸும் இருக்காது, அவங்களுக்கு அவங்க பேங்க்காரங்க சொல்றது புரிஞ்சுக்கவும் முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜும் இருக்காது. அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி அன்கிளைம்டா இருக்கும்ல அமௌண்ட், அதாவது நான் அக்கௌண்ட்ல ஒரு 2,000 போட்டு வச்சிருக்கேன், அந்த அக்கௌண்ட் நான் 2 வருஷம் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு மேல அந்த அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும். பட் அந்த அமௌண்ட் நம்ம எப்ப வேணா போய் எடுத்துக்கலாம். அதே போல 10 வருஷமா அந்த அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் DEA ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபண்ட்ல போய் சேர்ந்துருமா. அந்த அமௌண்ட்டும் நீங்க எப்போ கிளைம் பண்ணாலும் அதை எடுத்துக்க முடியும். பட் இருந்தாலும் இப்படி 10 வருஷத்துக்கு மேல நீங்க அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் DEA ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட்ல போய் ஆட் ஆயிரும். இந்த ஃபண்ட்ல இப்படி யூஸ் பண்ணாம 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஃபண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 72,000 கோடி. இது சாதாரண அமௌண்ட்டே இல்லைங்க, 72,000 கோடி. இது மட்டும் இல்லாம இந்த எஃப்டில போட்டு வச்ச அமௌண்ட் கிளைம் ஆகாம போறது, நாமினிஸ் இல்லாம அக்கௌண்ட்ல இருந்து யாருனாலும் எடுக்க முடியாம போறது, அது போக ஓல்டு சேலரி அக்கௌண்ட், பிஎஃப், இந்த மாதிரியான அமௌண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபாய் யாருனாலையும் கிளைம் பண்ண முடியாம, யாரும் நாமினிஸ் இல்லாம அந்த அக்கௌண்ட் யாருதுன்னே தெரியாம முடக்க நிலையில இருக்குது. இந்த 1,50,000 கோடியை நீங்க வேல்யூ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி வளர்ந்த மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலங்களோட ஒரு மாசத்தோட ஜிடிபி மொத்த ரெவன்யூ 1,20,000 கோடி ரூபாய் தான். ஆனா இது மாதிரி ஃபண்ட் யாருன்னே தெரியாம முடக்க நிலையில இருக்கிறது 1,50,000 கோடி ரூபாய். அந்த காசு இருந்தா இப்படி ஏதோ ஒரு மாநிலத்தை நம்மளால ஒரு மாசத்துக்கு ரன் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அமௌண்ட் யாருக்குன்னே தெரியாம யாருக்குன்னே தெரியாம இருக்கு. சரி, இது
1,50,000 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா அது யார் பாக்கெட்ல இருந்து போயிருக்கு அப்படிங்கிறது வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா முதல் 10% சொன்னாங்கல்ல, இந்த பணக்காரங்க, அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, பெரிய பெரிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்தியாவில் வந்து 10%ங்கிறது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். நம்மளை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க நம்மளோட வீடியோஸ் இருக்கும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி அந்த 10%ல இருக்கக்கூடியவங்க பாக்கெட்ல இருந்தா இந்த அமௌண்ட் போயிருக்கும். இதே இந்த தாத்தாக்கு பதிலா ஒரு படிச்சவங்களோ ஒரு பெரிய பணக்காரங்களோ வந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த பேங்க்காரங்க வந்து ப்ரூஃப் கொண்டு வான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களே ப்ரூஃப் ரெடி பண்ணி கொடுத்து அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி 10% இருக்கவங்க பாக்கெட்ல இருந்து கண்டிப்பா இந்த அமௌண்ட் வந்து போயிருக்காது. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து போயிருக்கு அப்படின்னா ரொம்ப வருமானத்துல இருந்து கம்மியா இருக்கிறவங்க, இந்த லோவர் மிடில் கிளாஸ் இவங்க மாதிரியான ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த அமௌண்ட் போயிருக்கும். ஸோ அப்போ வந்து பேங்க் எப்படி நடக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கல, வெறும் பணக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. 10%ல இருக்கவங்க விட்டுருங்க, அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்கள இருந்து வந்து ஈஸியாக வந்து பேங்க் லைன் பண்ணி கொடுத்துரும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 30% இருப்பாங்களா, அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சவங்களா இருப்பாங்க, எஜுகேட்டடா இருப்பாங்க, அவங்களாலே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்றாங்க. இவங்களுக்கு வந்து பெருசா நாலேஜ் இருக்காது, இவங்களால வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் வந்து சீக்கிரமா ரெடி பண்ண முடியாது, ரொம்ப நாலேஜ் கம்மியா இருக்கவங்க பர்சனா தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து மட்டும் இந்தியா எவ்வளவு டாக்ஸ் வாங்குது அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸ், அதாவது நம்ம பேஸ்ட், பிரஷ், சோப்பு இந்த மாதிரி வாங்குறோம்ல, அந்த டாக்ஸ் எவ்வளவு வாங்குது அப்படின்னு பார்த்தோம்னா 20 இருந்து 35 லட்சம் கோடி ரூபாய் வந்து வாங்குது. அதாவது தோராயமா பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் ஒரு மனுஷன் இப்போ அந்த தாத்தாவோட அமௌண்ட்டே கிளைம் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாய் எடுத்துட்டு போய் அவர் செலவு பண்ணாருன்னா 2,000 இருந்து 3,000 ரூபாய் வந்து வெறும் டாக்ஸ் மட்டும் கொடுப்பாரு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா மட்டும் கொடுப்பாரு. அவர் வாங்கக்கூடிய பொருள் எல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அரிசி, பருப்பு, காய்கறி, போடுறதுக்கு ட்ரெஸ், மொபைல் ரீசார்ஜ், இந்த மாதிரி பேசிக் அடிப்படை தேவை நம்ம பண்றோம்ல, இந்த தேவைகளுக்காக மட்டுமே நம்ம வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 2,000 இருந்து 3,000 ரூபாய் நம்ம வந்து டாக்ஸா கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது இது வருஷத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா 36,000 ரூபாய் வரும். அதாவது நம்மளோட 12 மாச சம்பளத்துல 2 மாச சம்பளம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இந்தியாவில் வந்து தன்னோட வருமானத்துக்கு மேல டாக்ஸ் கட்டுறவங்க தான் வந்து இந்த 60% மக்கள். இந்த 60% மக்கள் தான் வந்து நீங்க ஏமாத்துறீங்க. அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி இப்போ 1,50,000 லட்சம் கோடி ரூபாய் வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ண முடியாம வெறும் பேங்க்காரங்க மட்டுமே யூஸ் பண்றக்கூடிய நிலைமையில வந்து அந்த அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்து செலவு பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி பண்ண முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் கவர்மெண்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து எடுத்து செலவு பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு எப்ப தோண வருதோ, உங்களுக்கு எப்ப தெரிய வருதோ அந்த ப்ரூஃப் காட்டி நீங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சு பேங்க் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ மாதிரி பேங்க் தான் வந்து அதுல இருந்து வட்டி சம்பாதிச்சுட்டு இருக்குமே தவிர அதனால வேற யாருக்கும் எந்த யூஸும் இருக்காது. இப்படி பேங்க்காரங்க அவங்களோட மக்களோட அறியாமையை பயன்படுத்தி அந்த அமௌண்ட்டை இவங்களே செட்டில் பண்ணி அதுல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1,50,000 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுத்தா அது எவ்வளவு பெரிய அமௌண்ட், அதுல இருந்து எவ்வளவு வட்டி வரும், இத்தனையும் வந்து பேங்க்காரன் தான் சம்பாதிச்சிருப்பான். அந்த வட்டியை வந்து யாரு வாங்கிட்டு இருப்பான், அந்த வட்டி வந்து இந்த பேங்க்காரன் தான் வாங்கிட்டு இருப்பான். அந்த பேங்க்காரன் சம்பாதிக்கிறதுக்கு நம்மள மாதிரி அறியாமை மக்களை வந்து பயன்படுத்தி இவங்க பலனடைகிறாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், நம்மளோட அறியாமையை நம்ம போக்கி ஆகணும், அது வேற வழியே கிடையாது. அந்த காலத்துல நம்ம தாத்தா வந்து அப்பவே 10வது படிச்சிருந்தாங்க, அப்பவே நம்ம தாத்தா காலேஜ் போயிருந்தாங்க அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. அப்போ வந்து நீங்க வந்து படிக்காம இருந்தாலும் உங்களால சர்வை பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க படிச்சா மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் டாக் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு வந்து இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ நீங்க படிச்சுட்டு நீங்க அந்த கூலி வேலை சம்பாதிச்சு நீங்க உங்ககிட்ட வர அந்த 100 ரூபாயை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு அந்த படிப்பு தான் பயன்படும், வேற எதுவுமே பயன்படாது. ஸோ எல்லாருமே படிப்பு வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. அந்த 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பயன்படக்கூடியது வந்து எஜுகேஷன் தான். அந்த எஜுகேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். பேசிக் எஜுகேஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் நீங்க தள்ளப்படுவீங்க. இந்த விஷயத்துல நம்ம அதான் புரிஞ்சுக்க முடியுது. நான் சொன்ன இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு நாலேஜபிளான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.